செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் செய்திகளை சிறப்பிக்க வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதாக செய்தி அமைய வேண்டும் என மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு துறையின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பழனிசாமி கூறினார். காரைக்காலில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஊடகவியலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஊடக பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத் துறையின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், செய்திகளில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், செய்திகளை சிறப்பிக்க வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதாக அமைய வேண்டும், மாற்றம் ஒன்றுதான் வாழ்வில் மாறாதது, நுண்ணறிவு சாதனங்களை செய்தித்துறையில் செயல்படுத்திடும் பொழுது அவற்றை நுட்பமாக கையாள வேண்டும், சிந்திக்க வேண்டும், உண்மை தகவல்களை மட்டுமே தெரிந்து செய்தியாக கொடுக்க வேண்டும், சமுதாயத்திற்கு தேவையான நிகழ்வுகளை செய்தியாக வெளியிட வேண்டும் என்றார். மேலும் இந்தியாவின் உணவு பாதுகாப்பில் இந்திய உணவுக் கழகத்தின் பங்குகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேபோல செய்தி அறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளித்து செய்தியாளர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் துணை இயக்குநர் விஜயலட்சுமி தலைமை தாங்கினார். இதில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த செய்தியாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வி. மணவெளி கிராமத்தில் 91 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டுமான பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி. மணவெளி தண்டுக்கரை தெருவில் இருந்து வில்லியனூர் மணவெளி பிரதான சாலையின் கீழ்ப்பகுதியில் இருந்து காமராஜர் நகர் பாலம் வரை உள்ள ஆத்து வாய்க்கால் கிளை வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் மூலம் 47,15,000 ரூபாய் செலவில் டிவிசி வாய்க்கால் கட்டுமான பணி மற்றும் காமராஜர் நகரில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 43,80,000 ரூபாய் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 90,95,000 ரூபாய் செலவிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு பூமி பூஜை செய்து தண்டுக்கரை வீதியில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிசிசி வாய்க்கால் கட்டுமான பணி மற்றும் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி பாத யாத்திரையின் பொழுது ஆளும் என்டிஏ கூட்டணி அரசு போலி மருந்து விவகாரத்தில் 10,000 கோடி வரை அரசு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் வரும் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்கும் வகையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் ஊழலை மக்களுக்கு விளக்கும் வகையில் தொகுதி தோறும் பாத யாத்திரை பிரச்சாரம் தொடங்கி நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை 9 மணி அளவில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை கிராமத்தில் காங்கிரஸ் கட்சியின் பாத யாத்திரை மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் தொடங்கியது. தொடர்ந்து கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கல்மண்டபம் வரை பாத யாத்திரை நடைபெற்றது. இந்த பாத யாத்திரையின் பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ், நெட்டப்பாக்கம் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், டாக்டர் விஜயகுமாரி, மாநில செயலாளர் முத்துக்குமாரசுவாமி, இளைஞர் காங்கிரஸ் தேசிய தலைவர் முகேஷ் ராய், காங்கிரஸ் பிரமுகர்கள் அன்பரசன், ஹரிகிருஷ்ணன், மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, துணைத் தலைவர் கோவலன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா, மாநில செயலாளர் ருக்மணி உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் மகிழா காங்கிரஸ் கட்சியினர், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாத யாத்திரையின் பொழுது வைத்திலிங்கம் எம்பி பேசியதாவது, போலி மருந்து காலாவதி மருந்து விவகாரத்தில் 10 கோடி வரை அரசு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் 2,500 வேலைவாய்ப்புகள் மட்டும் உருவாக்கப்பட்டு 7,500 அரசு வேலைவாய்ப்புகள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும், அரசு துறையில் பணியாற்றி ஒரு நபருக்கு மட்டும் 12 கோடி லஞ்சம் பெற்றுள்ளனர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுமக்களிடையே பேசினார். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 3 பேர் 5,92,000 ரூபாயை ஏமாந்துள்ளனர். வில்லியனூரை சேர்ந்த வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதுடன் அது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றில் இணைந்துள்ளார். அதன்பின் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அதன் மூலம் வந்து லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல வில்லியனூரை சேர்ந்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் 50,000 ரூபாயும், சோம்பட்டை சேர்ந்தவர் 42,000 ரூபாயும் என மொத்தம் 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 5,92,000 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு மற்றும் கொத்தபுரி நத்தம் பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு உணவு கூடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 20,50,000 ரூபாய் செலவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து கொத்தபுரி நத்தம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து மாரியம்மன் கோவில் வீதி வரை புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைத்தல் மற்றும் கூட்டுறவு சங்கம் வீதியில் உள்ள பழுதடைந்த விநியோக குழாயை மாற்றி அமைத்தல் முதலிய பணிகளுக்கு 13 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளிக் கல்வித்துறையில் 38 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்திற்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள 38 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அரசு முடிவு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியத்திற்கு 35 உடற்கல்வி ஆசிரியர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணியிடங்கள் பொது பிரிவில் 14, MBCயில் 6, SCயில் 6, OBCயில் 4, EWSயில் 4, மீனவர் 1 என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. இதேபோல மாகியில் தேர்வு செய்யப்பட உள்ள 3 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் பொது பிரிவில் 2, MBC பிரிவில் 1 என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடற்தகுதி ஆசிரியர் பணியிடங்கள் 90% கல்வி தகுதி அடிப்படையிலும் 10% வேலைவாய்ப்பு மையப்பதிவு சீனியாரிட்டி மதிப்பெண் அடிப்படையாக கொண்டு நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் குடியரசு தின விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை IG சிவராஜ் மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறைவாசிகளின் யோகாசன சாதனை நிகழ்ச்சிகளும், வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயாவின் குருக்கள் உமா மற்றும் மாதவியின் மாணவர்களின் பரதநாட்டியமும், அவுட்லாஸ்டர் நாட்டிய பள்ளி ஸ்டாலின் மாணவர்களின் நடனமும், ஷா யோகா பயிற்சி பள்ளியின் பயிற்சியாளர் சண்முககுமார் மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் மற்றும் போதி கலைக்குழு ஆனந்த் பறையும் இடம்பெற்றது. விழாவில் சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் மற்றும் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவளித்த லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பாலசேவிகாக்கள் என 292 ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் காலவரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 8வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்றும் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய புதுச்சேரி அரசை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். சாலைகளை சீரமைக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் நண்டலார் முதல் வாஞ்சூர் வரை உள்ள பிரதான சாலை மற்றும் நகர்ப்புற சாலைகள் சீரமைக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்ட குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள சாலைகள் மிகவும் பழுதடைந்துள்ளதால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. அத்துடன் காரைக்கால் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான நண்டலார் முதல் வாஞ்சூர் வரை உள்ள பிரதான சாலையும் குண்டும் குழியுமாக இருப்பதால் காரைக்கால் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்து திருநள்ளாறு, வேளாங்கண்ணி, நாகூர் உட்பட வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதான சாலைகள் மேம்படுத்தப்படாமலும் சீரமைக்கப்படாமலும் இருப்பதை கண்டித்தும் உடனடியாக புதுச்சேரி அரசு பிரதான சாலைகளை புதுப்பிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மக்கள் போராட்டக்குழு சார்பில் சாலைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்சாரி பாபு தலைமையில் நடைபெற்ற நூதன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன், VCK சார்பில் செந்தமிழ் செல்வன், போராளிகள் குழு தலைவர் கணேஷ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நிறைவேற்றிட வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் தீர்த்திட வேண்டும். பல ஆண்டுகளாக பணிபுரியும் NHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள், உதவியாளர்கள், பயிற்சி மருத்துவர்கள், டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் கூறும்பொழுது அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் புதுச்சேரி அனைத்து மீனவர் கூட்டமைப்பினர் முனைவர் பெரியாண்டி தலைமையில் மீனவர் சமூக பிரதிநிதிகள் சந்திரன், சுப்பிரமணியன், கனகசபை உள்ளிட்ட நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் பொழுது மீனவர் சமூகத்தின் கல்வி, வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் தொடர்பான பல முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மீனவர் சமுதாயத்திற்கான EBC இடஒதுக்கீடு தற்போதைய 2% 10% உயர்த்தி வழங்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மீனவர் மாணவர்களுக்கு முழுமையான இலவச கல்வி வழங்க வேண்டும். கூட்டுறவு சம்மேளனத்திற்கு தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலில் ஆபத்தில் சிக்குகின்ற மீனவர்களை காப்பாற்ற உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மீனவர்களுக்கு முழுமையான காப்பீடு திட்டம் அமல்படுத்த வேண்டும். மீனவர்களுக்கு பல்வேறு வாரியங்களில் உரிய பதவி வழங்க வேண்டும். சட்டமன்றத்தில் மீனவர் சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும். முதிய மீனவர்களுக்கு மீனவர் பென்ஷன் திட்டம் செயல்படுத்த வேண்டும். எரிபொருள் கூடம் அமைக்க வேண்டும். சிறு தொழில் செய்து வரும் மீனவர்களுக்கு டீசலை உற்பத்தி விலையில் வழங்க வேண்டும் என மீனவர் கூட்டமைப்பு சார்பில் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் மீனவர் சமுதாயத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாதுகாப்பிற்கும் அத்தியாவசியமானவை என தெரிவிக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இந்த கோரிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தி உரிய நிலையில் எடுத்து சென்று பரிசீலனை செய்யப்படும் என உறுதியளித்தார். காரைக்காலில் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட 290 கௌரவ ஆசிரியர்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கல்வித்துறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கௌரவ ஆசிரியர்களின் பணிக்கால ஒப்பந்தம் இந்த கல்வி ஆண்டு நிறைவடைந்ததாக அவர்களை பணி நீட்டிப்பு செய்ய முடியாது எனவும் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஒருங்கிணைந்த ஆசிரியர் சங்கம் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் காரைக்கால் முதன்மை கல்வி அலுவலகம் எதிரே நடைபெற்றது. ஆசிரியர் பணியில் நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களின் கனவு பொய்யாக்கப்பட்டதாகவும் இவர்களில் பெரும்பான்மையோர் 35 வயதை கடந்த நிலையில் இனி அவர்களால் எந்த அரசு வேலைக்கும் செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு உடனடியாக கௌரவ ஆசிரியர்களை பணி நீட்டிப்பு செய்ய வேண்டும் அல்லது அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 17 பயனாளிகளுக்கு அரசு ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 பயனாளிகளுக்கு அரசு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி 5 லட்சம் ரூபாய் மானியத்தில் வீடு கட்டுவதற்கு 17 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசு ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், MLA ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த சின்ன கோட்டக்குப்பம் MGR நகரை சேர்ந்தவர் அப்பு என்கிற ஜவகர். இவர் மீது 3 கொலை, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. கடந்த ஆண்டு முத்தியால்பேட்டையில் உள்ள பேக்கரியை உடைத்த வழக்கில் புதுச்சேரி போலீசார் அவரை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதனிடையில் ஜாமீனில் வெளியே வந்த அப்பு நேற்றிரவு 3 நண்பர்களுடன் சின்ன கோட்டக்குப்பம் கறிக்கடையை சந்து அமைதி நகரில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு பைக்கில் வந்த 10க்கும் மேற்பட்ட கும்பல் அப்புவை சுற்றி வளைத்தது. அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற அப்புவை அந்த கும்பல் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது. அப்புவின் கழுத்து, தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் விழுந்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை வழக்கு சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்து விட்டு தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு 8ஆம் நாள் உடற்தகுதி தேர்வில் 160 பேர் தேர்ச்சி பெற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 16,481 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது. ஆண்கள் பிரிவில் 12,378 நபர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த 19ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. 8ஆம் நாளான நேற்று 1000 பேர் அழைக்கப்பட்டனர். அதில் 377 பேர் பங்கேற்று 160 பேர் தேர்ச்சி பெற்றனர்.